தமிழர் பாமன் பார்வையாளர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அண்மையில என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறது குறித்து ஒரு தொகுப்பா இன்னைக்கு நம்ம தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தோழர் அகிலன் அவர்களோட ஒரு கலந்துரையாடல் செய்ய இருக்கோம். வாங்க அவர்களோட பேசுவோம். வணக்கம் தோழர். தமிழர்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கு. மற்ற கலாச்சாரங்களோட ஒப்பிடும்போது நீங்க வரலாற்றின் அடிப்படையிலும் ஆய்வுகள் அடிப்படையிலும் தமிழர்களுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது பெரிய அளவு பேசப்படுது. ஆனா அண்மை காலங்களா பாத்தீங்கன்னா போதை கலாச்சாரம்ங்கிற இது வந்து ஒரு பெரிய நெருக்கடிய பெரிய குழப்பத்தை தமிழர்களுக்கு ஏற்பட்டு இந்த போதை கலாச்சாரம் பத்தி அண்மையில வந்த ஏதாவது செய்திகள் அது பத்தின கருத்துக்களை சொல்லுங்க. தமிழ்நாடு இந்தியாவிலே போதை கலாச்சாரம் அதிகமாக உள்ள மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒண்ணு. சமீபத்துல அந்த தகவலின்படி பார்த்தீங்கன்னா கஞ்சாவினுடைய புழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த கஞ்சாவினுடைய புழக்கம் எப்படி இருக்குன்னா, சமீபத்தில் கடந்த 3 நாட்கள் கிட்டத்தட்ட 58 வழக்குகள் தமிழ்நாட்டில் பதிவு, கிட்டத்தட்ட 35 பேருக்கு மேல கைது செய்யும். ஆந்திராவில இருந்து சென்னை சென்ட்ரல் வழியாக மதுரை தேனி பகுதிகளுக்கு இந்த கஞ்சா கடத்தி வரும். மதுரை தேனி பகுதிகளில் தான் இந்த கஞ்சாவினுடைய தப்பு மாதிரி செயல்படுறாங்க. ஏன்னா அதனுடைய விற்பனை அந்த பகுதியில் தான் அதிகமா இருக்கு. மதுரை தேனி மாவட்டத்தில் கஞ்சாவினுடைய தேவை அதிகமா இருக்கு. அதுக்கு முன்னாடி போடி மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து கஞ்சா கொண்டு வித்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் அந்த காவல்துறையினுடைய நடவடிக்கைகள்னால இப்ப அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு இப்போ ஆந்திராவில இருந்து தான் கஞ்சாவினுடைய இறக்குமதியே. அதை கடத்தி கொண்டு வர்றதுக்கு பெரும்பாலும் இளைஞர்கள் தான் பயன்படுத்தி 19, 20 வயது இளைஞர்கள் கொலை சலுகை செய்யப்பட்டு உங்களுக்கு இவ்வளவு பணம் தரோம், உங்களுக்கு இது தரோம் அது தரோம் சொல்லி ஆசை வார்த்தை காமிச்சுதான் கடத்தி கொண்டு வராங்க இந்த கஞ்சாவை. அப்போ அந்த கஞ்சாவினுடைய குழப்பம் இங்க அதிகமா இருக்கு. கஞ்சா மட்டும் இல்லாம நீங்க கர்நாடக மாநிலத்துல இருந்து பான் மசாலா, குட்கா போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களும் தமிழ்நாட்டுக்குள்ள வருது. அதே நேரத்துல தமிழ்நாட்டுல அது போக போதை ஊசிகளும் போதை மாத்திரைகளினுடைய குழப்பமும் அதிகமா இருக்கு. இது போக கடந்த கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாகவே நம்ம தமிழ்நாட்டுல மது விற்பனை இருக்கு. அரசாங்கம் இது அனுமதி அரசே விற்கிறதுனால இது குற்றம் இல்லாத மதுவா அதிகமா விற்பனை பண்றாங்க. மதுவினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு. அப்போ மது போதையினுடைய பழக்கம்ன்றது இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட, குறிப்பா பள்ளி மாணவர்கள்ட்டே இன்னைக்கு போதை மாத்திரைகள், போதை தடுப்பூசிகள் எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமா வந்துருச்சு. இதை கடந்த இந்த 3 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில இதனுடைய புழக்கம்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கு. இதை திமுக அரசு கட்டுப்படுத்த தவறிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க. சமீப காலமாக ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அதை எடுத்தாலும் அந்த நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை. இன்னும் கொஞ்சம் அதிகமான நடவடிக்கைகள் எடுக்கணும். நீங்க ஆந்திராவில இருந்து கொண்டு வரக்கூடிய இந்த கஞ்சா பெரும்பாலும் ரயில்கள் மூலமா தான் கொண்டு வரும். அப்போ அதை தடுக்கிறதுக்கு என்ன வழின்றதை பார்க்கணும். அதே மாதிரி பெங்களூர்ல பேருந்து வழியாகவும் ரயில்கள் வழியாகவும் கொண்டு வரணும். அங்க 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய அந்த பான் மசாலா, குட்கா பொருட்கள் இங்க தமிழ்நாட்டுல கொண்டு வரப்பட்டு 3-4 மடங்கு அதிகமாக வச்சிருக்கு. அப்போ போதை ரீதியாகவும் உடலும் சரியில்லாம கெட்டு போய், அது போல பொருளாதார ரீதியாகவும் பல மடங்கு விலை கொடுத்து அதை வாங்கி அதை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கும் நிறைய கடைகள்ல விற்கிறாங்க. காவல்துறை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கு. ஆனாலும் அந்த நடவடிக்கை என்பது போதுமானதாக இல்லை. இந்த நடவடிக்கைகள் போதுமானதா இருக்கும் பட்சத்துல இது நம்ம தமிழ்நாடு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த போதை கலாச்சாரத்தை கொஞ்சம் குறைக்கணும். 2வது இந்தியாவில அதிகமான விபத்துக்கள் நடக்கக்கூடிய மாநிலமாகவும் தமிழ்நாடு தான். இந்த விபத்துக்கள் நடக்கக்கூடிய காரணத்துக்கு இந்த மது, இந்த மாதிரியான போதைகள் இதெல்லாம் பயன்படுத்தி வாகனத்தை ஓட்டுறதுனால ஏற்படக்கூடிய மரணங்களும் அதிகமா இருக்கு. இப்போ இந்த மரணங்களை தவிர்க்கிறதுக்கும் இந்த போதை பொருட்கள் மாணவர்கள், இளைஞர்கள் பயன்படுத்துறது தடுக்கிறதுக்கும் இன்னும் முயற்சிகள் அதிகமாக போதை தடுப்பு பிரிவுகளே தனியாக காவல்துறை அமைப்பு அதை இன்னும் சிறப்பாக செயல்பட்டுச்சுன்னா இந்த கலாச்சாரத்தை ஒழிக்கப்பட வேண்டிய கலாச்சாரமான கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டிய கலாச்சாரம். இப்போ இதுல குறிப்பா இந்த மது பற்றி சொன்னீங்க. அரசாங்கமே அதை நடத்திட்டு இருக்கிறது ரொம்ப வேதனையானது. ஆனா அரசாங்கத்தின் சார்பில் சொல்லும் போது எந்த அரசாங்கம் வந்தாலும் திமுக மட்டும் இல்லை, திராவிடம் பேசக்கூடிய யாரும் வந்தாலும் என்ன சொல்றாங்க, இந்த மதுபானத்தை வித்து நாங்க நடத்தணும், அரசு நடத்தணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மது ஒழிப்பு பத்தி பேசாத அரசுகளே இல்லை. குறிப்பா
திமுக ஐயா கருணாநிதி இருக்கிற காலத்துல இருந்து மதுவிலக்கு பத்தி இன்ன வரைக்கும் அவங்க பேரன் வந்த வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க, ஐயா ஸ்டாலின் உட்பட. ஆனா அதுக்கான நடவடிக்கைகள் எதுவுமே இல்லை. இப்ப சமூக வலைதளங்கள்ல சில செய்திகளை நம்ம பார்க்கும்போது இந்த கஞ்சா கலாச்சாரம் அதிகரித்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்லும்போது சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க குடிக்கக்கூடிய இந்த சரக்கு அரசு விற்கக்கூடிய மதுபானம் அப்படிங்கிறது சரியான மதுபானமா இல்லை அப்படின்னு அந்த குடிக்கக்கூடியவங்க சில செய்தி சொல்றாங்க. அதாவது ஒரு 10 ஆண்டுகளா ஒருத்தர் குடிக்கிறாரு, அவர் முன்பு நாங்க குடிக்கிறப்ப இருந்த அளவுக்கு, ஆனா இப்போ ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு சரக்கு வாங்கினா அதுல இருக்கக்கூடிய அந்த தரம் குறைஞ்சு போச்சு, அதுலயும் கூட திராவிடங்கிறது ஒரு ஊழல் பண்ணிருச்சு, அதனால வேற வழி இல்லாம இந்த கஞ்சாவை தேடி போகக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருச்சு அப்படிங்கிறதாவும் சொல்லப்படுது. அது குறித்து என்ன சொல்றீங்க? இப்போ இந்த மது அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அனைத்து அரசாங்கமுமே வந்து நாங்க மதுக்கடையில குறைக்கிறோம், இல்லைன்னா மதுவை வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒழிக்கிறோம் அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு வராங்க. தவிர அது வந்து தொடர்ந்து ஒரு தேர்தல் வாக்குறுதியா தான் இருக்கே தவிர வந்து அதை யாரும் அமல்படுத்த மாட்டாங்க. ஏன் அதை அமல்படுத்த மாட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு மாநில அரசினுடைய வருவாயாகத்தான் அதை பார்க்குறாங்க. மது விற்பனை என்பது வந்து ஒரு மாநில அரசாங்கத்துக்கான ஒரு வருவாய், மாநில அரசுக்கு வரக்கூடிய வருவாயில அது ஒரு முக்கிய வருவாயாக அரசாங்கம் வந்து பார்க்கணும். அதனால அதை தடை பண்றதுக்கு எந்த ஒரு அரசாங்கமும் முன் வராது. ஆனா பெயரளவுல தேர்தலுக்காக, அரசியல் வாக்குகளுக்காக, மக்களுக்கு வாக்கு பெறுவதற்காக நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா மதுவை ஒழிப்போம், இல்ல 500 கடைகளை குறைப்போம், இந்த மாதிரியான வாக்குறுதி எதுவும் குடிப்பாங்க. அதெல்லாம் எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த திராவிட கட்சிகள் நிறைவேற்ற போறது. அதாவது இந்த கஞ்சா கலாச்சாரத்துக்கு மக்கள் மாறி போனது இந்த இளைஞர்கள், குறிப்பா அந்த 16, 17, 18 வயதுக்கு உட்பட்ட ஒரு அந்த பதின் பருவ வயது பயன்கள் வந்து மாறி போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சொல்லுங்க, போதைகளை அனுபவிக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் வந்து பரவலாயிடுச்சு. அதனால ஏதாவது ஒரு போதையை வந்து தன்னகத்துக்கே உட்படுத்தி இன்னும் மதுவுல போதுமான போதை இருக்கா அப்படின்னு பயன்படுத்தி பார்க்கலாம். இல்ல இதை விட அது சிறப்பு, அதை விட அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு போதைப் பொருளையும் பயன்படுத்தி பழக்கப்படுது. இன்னும் ஒரு சில பேர் என்ன போதை ட்ரக் மருந்து, அதாவது போதை மருந்து, பாஸ்டா, குக்கா, அப்படி எல்லாமே பயன்படுத்தக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ இது வந்து பொதுவாகவே வந்து என்னன்னா, நீ எதுவும் சரியில்லை போறாங்க அப்படின்றது கூட சில இடங்கள்ல மக்கள் சொல்றாங்க. உண்மைதான், அதை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனா அதுக்காக நான் வந்து இல்ல அரசாங்கம் தரமான மருந்து குடித்து யாருந்த கஞ்சா பக்கம் போறதை தடுக்கணும் அப்படின்னு அனைத்து விதமான போதைகளை தடுக்கணும். இதுதான் வந்து நம்முடைய நோக்கம். இப்போ இருக்கக்கூடிய சிக்கனா பொதுமக்கள் சாதாரணமாக நடமாடக்கூடிய இடங்கள்ல கூட இன்னைக்கு மதுக்கடைகளும் மதுக்கூடாதவங்களும் இருக்கு. அவங்களுக்கு எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு போனோம்னா ஒரு கடைக்கு போய் ஒரு மளிகை சாமான் வாங்குற மாதிரி இன்னைக்கு மது அவங்களால வாங்க. ரெண்டாவது குறிப்பிட்ட இவங்கதான் வாங்கணும், அவங்க தான் வாங்கணும், யார் வேணாலும் போய் வாங்குறதுக்கு ஒரு வரம்பு கிடையாது. இவ்வளவுதான் வாங்கணும், ஒரு நாளைக்கு அவங்க இவ்வளவுதான் பயன்படுத்தணும், ஒரு குவார்டர் தான் பயன்படுத்தணும், ஒரு ஆஃப் தான் அப்படின்னு சொல்லி எந்த விதமான வரம்பும் கிடையாது. யார் எவ்வளவு வேணாலும் வாங்கி. இல்லாத இந்த அரசாங்கத்துக்கிட்ட வந்து பிடிக்கிறவங்களுடைய டேட்டா அப்படின்னு எதுவுமே கிடையாது. யாரு எவ்வளவு வாங்குறாங்க, எவ்வளவு குடிக்கிறாங்க, அவங்களுடைய உடல்நிலைக்கு எப்படி இருக்கு, குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது அவங்க ஒரு செக்அப் எடுத்துக்கணும். இந்த செக்அப் எடுத்துட்டு வந்தாதான் அவங்களுக்கு வந்து மது உங்களுக்கு கொடுப்போம். இல்ல அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அடையாள அட்டை மாதிரி கொடுத்து வந்து அவங்க எவ்வளவு வாங்குறாங்க, அவங்க எவ்வளவு குடிக்கிறாங்க, அந்த ஒரு தகவலுமே கிடையாது. இப்போ விற்பனை நிலையங்கள்ல முழுக்க முழுக்க வந்து யார் வந்தாலும் பணம் கொடுத்தா போதும், மதுவை குடிச்சுட்டுதான். அவங்க வந்து வாங்கக்கூடியவங்க வந்து சராசரி ஒரு நோயாளியா, இல்ல அவங்களுக்கு குடிக்கிறதுனால அவங்களுடைய குடும்பம் பாதிக்குமா, இல்ல அவங்க வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வீதம் குடிக்கிறாங்க அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் போய் மது வாங்கணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க யார் எங்க வேணாலும் போய் என்ன பண்ணிருக்காங்க, மதுவை வாங்கி குடிச்சிட்டுலாம் பயன்படுது. இப்போ அரசாங்கத்துக்கிட்ட குடிப்பவர்கள் பத்தின ஒரு டேட்டாவே கிடையாது. ஒரு டேட்டா இருந்தா தான் அப்போ இது யாருக்கு எவ்வளவு உடல்நிலை பாதிக்கப்படுது, அப்போ கொஞ்சம் அவங்களுக்கு நம்ம வந்து மருத்துவ உதவி எதாவது செய்யணுமா, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் போட்டு அவங்களுடைய இல்ல உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, இப்ப நீங்க உங்களுக்கு வந்து இவ்வளவு மது நாங்க தரமாட்டோம், இவ்வளவு குறைவாதான் தருவோம் அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச திட்டம் கூட கிடையாது. மதுவை ஒழிக்கணும் அப்படின்றத நம்முடைய நோக்கம். ஆனா மதுவை ஒழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா குறைஞ்சபட்ச தற்காலிகமா இப்போதைக்கு இதையாவது என்ன பண்ணலாம்னா அமல்படுத்தணும். மூலமா நம்ம இந்த கலந்துரையாடல வைக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது அரசுக்கான கோரிக்கையும் அதான். மக்களுக்கு அந்த விருப்பம் இருக்கு, மதுவிலக்கு வேணுங்கிறது வெறும் வாக்கு அரசியலுக்காக சொல்லாம அதை செயல்படுத்துறதுக்கான முயற்சிகள். அது இப்போ தொடக்கத்துல யார் வாங்கணும், ஒரு வயது வரம்பு வைக்கலாம், இந்த வயதுல இருந்து தான் வாங்கணும், இல்லைன்னா ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் விற்பனை செய்யணும் அப்படின்றது அளவுக்கு ஏதாவது கொண்டு வந்து, ஏன்னா அதெல்லாம் செய்ய முடியுமானா செய்ய முடியும் தான். ஏன்னா 400 கோடி 500 கோடி திட்டமிட்டு அரசு மதுபானங்களை விற்கிது. மதுபானம் அதிகமா விற்றதுக்காக சான்றிதழ் எல்லாம் கூட வழங்கப்படுது. அந்த கொடுமைகள்லாம் நம்ம பார்த்தோம், அது எங்கேயுமே நடக்கல, தமிழ்நாட்டுல நடந்தது.
அவ்வளவுதான் செய்யும் போது அப்ப மதுவிலக்குக்காக சில முறைகளை கொண்டு வரணும். கொண்டு வரதன் மூலமா இத மதுவிலக்கை அமல்படுத்துறதுக்கு ஒரு முயற்சிகளை கொண்டு வர்றதுக்கு அரசு முன் வைக்கணும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயில நம்ம வேண்டுகோளா வைப்போம். பார்வையாளர்களுடைய விருப்பமும் அதுதான். அதை நிறைவேற்றுவோம். உங்களுடைய நேர பகிர்வுக்கு நன்றி தோழர். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.